அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலம் அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். திக்ரு செய்வதன் மூலம் இன்மை மறுமை இரண்டிலுமே நாம் வெற்றியாளர்களாகலாம். எங்களினுடைய மார்க்கத்தில் கற்றுத்தரப்பட்டிருக்கின்ற இந்த திக்ருகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து வருவதன் மூலம் எங்களினுடைய இன்மை வாழ்விலும் எங்களுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், நெருக்கடி போன்றவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கின்றது. இதனை நாம் பல ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். பல வரலாற்று சம்பவங்களும் பல உண்மை சம்பவங்களும் எங்களுக்கு இந்த திக்ரினுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் அதன் சிறப்பையும் எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே திக்ரு செய்வதன் சிறப்புகளை பற்றி இவ்வாறு கூறுகின்றான். அல்லாஹ்வை நினைவு கூறுதல் மிகப்பெரிய நன்மையாகும். 29வது அத்தியாயம் 45வது வசனம். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன். 2வது அத்தியாயம் 152வது வசனம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 2 வார்த்தைகள் உண்டு, அவை நாவிற்கு கூற எளிதானது, ஆனால் மீசான் தராசில் நன்மையால் கனமானது, இறைவனுக்கு மிகவும் விருப்பமானதும் ஆகும். அவை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 7563வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 2694வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்னும் திக்ரினுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வை புகழ்வதுடன் அவனை தூய்மையானவன் என போற்றுகின்றேன், மகத்தான அல்லாஹ்வை தூய்மையானவன் என போற்றுகின்றேன் என்பதாகும். இந்த திக்ரினுடைய சிறப்புகளை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாகவே அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த திக்ரானது மீசான் தராசில் நன்மையில் மிகவும் கனமானது. எங்களுக்கு சொல்வதற்கு மிகவுமே இலகுவான ஒரு திக்ராக இருக்கின்றது, மிகவுமே சிறிய ஒரு திக்ர், ஆனால் நன்மைகளோ மிக மிக அதிகம். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த திக்ரை சொல்லி வருபவர்களாக இருக்க வேண்டும். இதன் மூலம் நாம் அதிகளவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று நான் கூறுவது, சூரியன் எதன் மீது உதிக்கின்றதோ, பூமி மற்றும் பூமியில் கிடைக்கும் பொருள்களை விட அதனை விட எனக்கு மிக விருப்பமானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2695வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் எனும் திக்ரனுடைய பொருள் என்னவென்றால், அல்லாஹ் தூய்மையானவன், அவனுக்கே புகழ் அனைத்தும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ்வே மிக பெரியவன் என்பதாகும். எனவே நாம் இந்த சிறிய திக்ருகளை மனப்பாடம் செய்து ஒவ்வொரு நாளும் ஓதி வருபவர்களாக இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு நாளைக்கு 100 தடவை கூறினால் 10 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அவருக்கு உண்டு. அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும், அவரை விட்டும் 100 நன்மைகள் அளிக்கப்படும். அந்நாளில் மாலை வரை ஷைத்தானை விட்டும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். அவரை விட அதிகமாக நற்செயல் செய்தவரை தவிர வேறு எவரும் இவர் கொண்டு வந்ததை விட மிகச் சிறந்த ஒன்றை கொண்டு வந்தவராக இருக்க மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஒரு நாளில் 100 தடவை கூறினால் அவரின் குற்றங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 6403 மற்றும் 6405 ஆகிய ஹதீஸ்களாகவும் முஸ்லீமில் 2691வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் எனும் திக்ரினுடைய பொருள் என்னவென்றால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை,
அவன் தனித்தவன், அவனுக்கு இணையானவன் எவரும் இல்லை. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உண்டு. அவனுக்கே புகழ் அனைத்தும். அவனே அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்பதாகும். எனவே நாம் இந்த சிறிய திக்ர்களை மனப்பாடம் செய்து எங்களால் முடியுமான வரை ஒவ்வொரு நாளும் ஓதி வருபவர்களாக இருப்போம். அத்துடன் இதைவிட சிறிய திக்ர்கள் தஸ்பீகள் இருக்கின்றன. நாம் அதையும் அதிகம் அதிகம் ஓதி வருபவர்களாக இருப்போம். பெண்களாக இருப்பின் வீட்டில் ஏதாவது வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நாம் இந்த திக்ர்களை செய்து கொண்டே அந்த வேலைகளை செய்யலாம். இதன் மூலம் நாம் அதிக அளவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. திக்ர் செய்வதானது எங்களினுடைய வாழ்வில் பரக்கத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிகளவான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. நெருக்கடி, துன்பம் போன்றவற்றிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாம் அதிகம் அதிகம் திக்ர்களை செய்து வருபவர்களாக இருப்போம். எங்களுடைய நாவுகளை திக்ர்களை செய்து வரக்கூடிய நாவுகளாக பழக்கப்படுத்திக் கொள்ளுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.